நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா 6th கொஸ்டின். இன் விச் இயர் நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட்? தேசிய அனல் மின் நிறுவனம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யுவி செகண்ட் ஆப்ஷன் இஸ் 1975 சொல்றீங்க. சூப்பர். 1975 நவம்பர் 7 தான் வந்து இந்த என்டிபிசி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்டிபிசி நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன் அப்படின்றது டெல்லியில வச்சு ஆரம்பிச்சிருப்பாங்க. வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் யார் சேர்மனா இருந்தாங்க அப்படின்னா டிவி கபூர் அப்படிங்கிறவர் தான் இருந்தார். டிவி கபூர் தான் ஃபர்ஸ்ட் சேர்மன் ஆஃப் என்டிபிசி யாருன்னா டிவி கபூர் அப்படின்றது. இதை என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 2010 இருந்து மகாரத்னா கம்பெனிக்குள்ள ஒரு ஆளா இருந்திருக்கும். மகாரத்னா இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா எந்தெந்த கம்பெனிலாம் வந்து வருஷத்துல வந்து 5,000 கோடிக்கும் அதிகமான டேர்ன் ஓவர் ப்ராஃபிட் வச்சிருக்காங்க. டேர்ன் ஓவர் கிடையாது, லாபமே வந்து அவங்க 5,000 கோடிக்கு அதிகமா வந்து வருஷத்துக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா மகாரத்னா கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது எந்த வருஷம் ஆரம்பிக்கப்பட்டது, இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் மகாரத்னான்னு சொல்ல ஆரம்பிச்சது எந்த வருஷம் அப்படின்னா 2010 இருந்துதான். அப்ப இருந்தே இந்த என்டிபிசியும் வந்து மகாரத்னா கம்பெனியில ஒரு கம்பெனி ஆயிடுச்சு. மொத்தம் எத்தனை மகாரத்னா கம்பெனிஸ் நம்ம இந்தியால இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா 12 மகாரத்னா கம்பெனிஸ் இருக்கு. அதாவது 2022 வரைக்கும் 11 தான் இருந்துச்சு. REC கம்பெனி லிமிடெட் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி வந்து 12வது மகாரத்னா கம்பெனியா வந்து 2022ல சேர்ந்திருப்பாங்க. ஓகே தானே? எத்தனை வருஷம் அப்படின்னா இந்த 5,000 கோடி ப்ராஃபிட் வச்சிருக்கணும்னு சொன்னேன்ல, தொடர்ந்து 3 வருஷமாவது கன்சிக்யூட்டிவா வச்சிருக்கணும். 3 கன்சிக்யூட்டிவ் இயர்ஸ்க்கு தொடர்ந்து 5,000 கோடி லாபம் வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களை வந்து மகாரத்னா கம்பெனி அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. இந்தியாவில வந்து மொத்தம் 12 மகாரத்னா கம்பெனி இருக்கு. எஸ், ஓகே தானே? நெக்ஸ்ட் 7th கொஸ்டின் போயிடலாம். Dash is the weight or mass of water vapor present per unit volume of air. ஒரு குறிப்பிட்ட கன அளவுள்ள காற்றில் உள்ள நீராவியின் எடை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸ்பெசிபிக் ஹியூமிடிட்டி, அப்சல்யூட் ஹியூமிடிட்டி, ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி, சுய ஈரப்பதம், உண்மையான ஈரப்பதம், ஒப்பு ஈரப்பதம். எஸ், தேவி 4th ஆப்ஷன். ஏன் எல்லாரும் 4th ஆப்ஷன் சொல்றீங்க? யுவிஏ சொல்றீங்க. எஸ், இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா அப்சல்யூட் ஹியூமிடிட்டி தான் அதுக்கான ஆன்சர். கியூபிக், அதாவது ஒரு வால்யூம் கியூபிக் சென்டிமீட்டர் ஆஃப் ஏர், காத்துல வந்து எவ்வளவு அளவு ஒரு கியூபிக் சென்டிமீட்டர் அளவுல எவ்வளவு அளவான காத்து இருக்கு அப்படின்றது தான். எஸ், எவ்வளவு அளவான வாட்டர் வேப்பர் இருக்கு அப்படின்றது தான் ஹியூமிடிட்டி. நார்மலா வந்து ஒரு அட்மாஸ்பியர்ல வாட்டர் வேப்பர் இருக்கிறத ஹியூமிடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதே கரெக்டா அப்சல்யூட் ஹியூமிடிட்டி அப்படின்னா 1 சென்டிமீட்டர் கியூப் ஆஃப் ஏரியால வந்து வால்யூம்ல வந்து எவ்வளவு ஏர்ல வால்யூம்ல வந்து எவ்வளவு ஈரப்பதம் இருக்கோ அதை வந்து அப்சல்யூட் ஹியூமிடிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்த 8th கொஸ்டின். விச் இஸ் த மோஸ்ட் அபண்டன்ட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே தானே? ஆப்ஷன் ஏ, அதாவது மிக அதிகமாக கிடைக்கக்கூடிய ஆற்றல் வளம் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. பயோமாஸ், சன், கோல், ஆயில். உயிரி சக்தி, சூரியன், நிலக்கரி, எண்ணெய். எஸ், என்ன சொல்றீங்க? ஓகே, யுவி செகண்ட் ஆப்ஷன் சொல்றீங்க. சிங்கப்பெண்ணே, பிரபா தமிழன், எஸ், இளவரசி, சதீஷ் எல்லாம் ஓகே. சுதா, ஹாய் சுதா, குட் ஈவினிங். சூரியன் அப்படின்றது ஆன்சர். பார்த்தாலே நமக்கு தெரியும் எது வந்து அளவுக்கு அதிகமாக. பயோமாஸ் வந்து ஒரு அளவு தான். கோல்ன்றது தீந்துரும், இன்னும் கொஞ்ச நாள்ல தீந்துரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆயிலும் அப்படித்தான், பூமியில இருந்து கிடைக்கிற வரைக்கும் தான், அதுக்கு மேல போயிடும். சோலார், சன்ல இருந்து வர லைட் தான் வந்து எப்பயுமே நமக்கு, அதாவது நமக்கு நார்மலா தேவைப்படுற ஒரு எனர்ஜி அளவு இருக்கும்ல, அதை விட 10 மடங்கு அதிகமா நமக்கு சன்ல இருந்து எனர்ஜி கிடைச்சிட்டு இருக்கான் நார்மலா. ஆனா நம்ம அதை யூஸ் நம்மளால எல்லாத்தையும் எடுத்து யூட்டிலைஸ் பண்ண முடியுமானா தெரியாது. நம்ம இன்னும் சோலார் பவர் பிளான்ட்லாம் இன்னும் பிளான் பண்ண அளவுக்கு அமைக்கல. பட் நம்ம அதெல்லாம் வாங்கி யூட்டிலைஸ் பண்ணோம்னா நமக்கு தேவைப்படுறத 10 மடங்கு
எனர்ஜி நமக்கு கிடைக்கும் இந்த சோலார் லைட்ல இருந்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே தானே? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் 9th question, which include construction of building utensils and airplane parts. கட்டடங்கள் கட்டவும் பாத்திரங்கள் மற்றும் விமான பாகங்கள் செய்ய பயன்படும் உலோகம் எது? பாக்சைட், காப்பர், கோல்டு, சில்வர். எஸ் யாஸ்மின் செகண்ட் ஆப்ஷன் சொல்றீங்க. பிரபாத் 9 UVA சொல்றீங்க. ஓகே சிங்கப்பெண்ணே சொல்றீங்க. ஓகே ஓகே மகாலட்சுமி கஸ்தூரி சூப்பர். பாக்சைட் அப்படின்றது தான் ஆன்சர். பாக்சைட் அப்படின்றது எதோட ஓர் அப்படின்னா அலுமினியமோட ஓர். பாக்சைட்ல இருந்தா நம்ம அலுமினியம் கிடைப்போம். இந்த பாக்சைட் தான் வந்து பில்டிங்ல யுட்டென்சில்ஸ்ல அப்புறம் ஏரோப்ளேன்லாம் வந்து யூஸ் ஆகுது. பாக்சைட் அப்படின்றது இந்தியால இருக்கிறதுலே அதிகமா எங்க கிடைக்கும் அப்படின்னா ஓர். இது அலாய் மெட்டல் அப்படின்றது ஒரு ஓர். பாக்சைட் வந்து எங்க கிடைக்கும் அதிகமா அப்படின்னு கேட்டா இந்தியால ஒடிசால தான் பாக்சைட் அதிகமா தயாரிக்கப்படுறது. இந்தியால ஒடிசா அப்படின்ற இடத்துலதான். ஒரிசா இருக்குல்ல, இங்கதான். 10th question என்ன அப்படின்னா டேஷ் இஸ் நோன் அஸ் த லைட் ஹவுஸ் ஆஃப் மெடிட்டரேனியன் சி. டேஷ் மத்திய தரணை கடலின் கலங்கரை விளக்கம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. மவுனா லோவா, ஸ்டம்போலி, மவுண்ட் கிரக்கட்டோவா, மவுண்ட் கென்யா. எஸ் யுவி செகண்ட் ஆப்ஷன் சொல்றீங்க. சிங்கப்பெண்ணை செகண்ட் ஆப்ஷன். மகாலட்சுமி, கிருஷ்ணா, எஸ் பிரபாத், தமிழன், சதீஷ், யாஸ்மின், அனிதா சூப்பர். இதுக்கான ஆன்சர் ஸ்ட்ராம்போலி எரிமலை அப்படிங்கிறது தான். கடற்கரை விளக்கம்னா என்ன? கடல்ல வந்து லைட் ஹவுஸ் மாதிரி இருக்குது. லைட் ஹவுஸ் வந்து வச்சிருப்பாங்க நைட்ல வந்து எங்களுக்குள்ள கரை எங்க இருக்கு, ஷோர் எங்க இருக்குன்னு பாக்குறதுக்காக. கடலுக்குள்ள இருக்கவங்களுக்கு இருட்டுல கண்ணு தெரியாது, நைட்ல வந்து இந்த லைட் அடிச்சு இங்கதான் இருக்குன்னு காட்டுறதுக்கு தான் கலங்கரை விளக்கம். எப்படி சொல்ல, கடலுக்கடியில் நடுவுல தெரியும், அதனால கலங்கரை விளக்கம்னு இதையும் சொல்றாங்க. இந்த ஸ்டம்போலி ஐலாண்ட் வந்து இந்த மெடிட்டரேனியன் சி எந்த கடல்ல இருக்கு, எந்த ஓஷன்ல பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னா அட்லாண்டிக் ஓஷன்ல இருக்கும். அட்லாண்டிக் ஓஷன்ல தான் இந்த மெடிட்டரேனியன் சி இருக்கும். சூப்பர். எஸ் யூவி. இட்டாலியில தான் இது இருக்கு. இட்டாலியில அயோலியன் ஐலாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த அயோலியன் ஐலாண்ட்ஸ் எங்க இருக்குன்னா இட்டாலியோட கரையில தான் இருக்கு. இதுலதான் இந்த ஸ்டம்போலி எரிமலையும் இருக்கு. ஓகே தானே? இட்டாலியில தான் இருக்காங்க. ஓகே.